வணக்கம் தலைமையிலே. நமது இந்திய தேசத்தின் நீண்ட வருட லட்சியம் மற்றும் நீண்ட வருட கனவு நிறைவேற உள்ளது. போர் விமானம் மற்றும் பயணிகள் விமானத்தின் என்ஜினை சொந்தமாக உற்பத்தி செய்ய முடியாமல், அதில் சாதிக்க முடியாமல் இந்தியா கிட்டத்தட்ட 78 வருஷமாக திணறிட்டு இருக்காங்க. எவ்வளோ முயற்சி பண்ணியும் முடியல. மிகப்பெரிய ஒரு கிண்டலுக்கும் உள்ளாவாங்க. பொது நம்ம தேஜஸ் போர் விமானத்தை பற்றி நம்ம பெருமையாக பேசுவோம். ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தேஜஸ் போர் விமானத்தின் டப்பா மட்டும்தான், அவங்க அப்படியே சொல்கிறாங்க, டப்பா மட்டும்தான் இந்தியா, அது என்ஜின் இல்லாமல் அந்த டப்பா ஒன்றுத்துக்குமே ஆகாது என்றெல்லாம் அவனுக்கு கிண்டல் பண்ணுவானுங்க. சோத்துக்கே வழியிலாட்டியுமே இவங்களுக்கு அந்த கிண்டலுக்கு குறைச்சல் இருக்காது பாகிஸ்தான் பன்றிகளுக்கு. ஆனால் நமக்குமே அது ஒரு ஏக்கம் இருந்தது, என்றைக்கு நம்மால் இது சாதிக்க முடியும்னு சொல்லி. ஒரே ஒரு உத்தரவில் ரஷ்யா அந்த ஏக்கத்தை, நமது கனவை நிறைவேற்றி உள்ளார்கள். ஏன் இது இங்கே இவ்வளோ பெரிய செய்தியே ஆகலை, தலைப்பு செய்திகளாக நம்ம பத்திரிகைகள் எழுதியிருக்கணும், ஏன் ஒரு சின்ன செய்தி கூட ஆகலைன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. மிகப்பெரிய ஆதங்கம் கூட. இந்தியா இன்னைக்கு ராக்கெட், விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புவதில் தன்னிறைவு பெற்ற நாடு. இதோட வரிசையை பார்த்தீங்கன்னா, ராக்கெட் அனுப்பும் வரிசையை பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, இந்தியா 4வது இடத்துக்கு இன்னைக்கு சீனா வரும். நம்ம முதலிடம் நோக்கி நம்ம பயணிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கோம். ஆனால் 4வது இடத்துல உலகத்தில் நம்ம தான் இருக்கோம். இதற்கு முழுக்க காரணமானவர்கள் ரஷ்யர்கள் தான். இந்த ராக்கெட் ஏவும் தொழில்நுட்பம் நமக்கு ரஷ்யா தான் கற்றுக் கொடுத்தது. இதோட பின்னணி தொழில்நுட்பத்தில் ரஷ்யா தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அதை பிடித்து கொண்டு நம்ம இன்னைக்கு வளர்ந்து மிகப்பெரிய அளவில் சாதிக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு போர் விமான என்ஜின், பயணிகள் விமான என்ஜின், போர் விமானங்கள், பயணிகள் விமானங்கள் இந்தியாவிலிருந்து சரமரியாக பறக்கும் போது அதற்கு காரணமாகவும் இந்த ரஷ்யர்கள் தான் இருப்பாங்க. எத்தனை முயற்சி செய்துமே இந்த விமான என்ஜினை நம்மளால் செய்ய முடியல. அதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது உலோகவியல். இது ஒரு கலவையான உலோகம் வேணும், சூப்பர் அலாய் அப்படிம்பாங்க. இது என்ன உலோகத்தின் கலவைகள் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நம்மால் கண்டுபிடிக்க முடியல. அதற்கடுத்து சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட் அப்படிம்பாங்க, ரொம்ப முக்கியம். அதாவது இந்த போர் விமான என்ஜினில் சுழலும் பாகம், முன்னாடி ஒரு ராட்சச காற்றாடி இருக்கும், அதுக்கு பின்னால் டர்பைன் அப்படிம்பாங்க, பல் சக்கரங்கள், மிகப்பெரிய அதுவுமே சுழலும் பாகம் தான். காற்றாடி போல தான் மாட்டி இருக்கும், முன்னாடி இருக்கும், என்ஜின்குள்ளேயே வரும். இது ஒரே ஒரு உலோகத்தில் செஞ்சுருக்கணும், அது ஒரே ஒரு உலோகத்தில் தான் வரணும். அது அவ்வளோ பெரியது. எப்படி அதை செய்வது, எப்படி அதை செய்தார்கள், இதை நம்ம தெரியாமல் ரொம்ப திணறிட்டு இருந்தோம். இந்த பாகங்கள்லாம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1400 டிகிரி செல்சியஸ் உஷ்ணம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதையே தாங்கணும் இந்த சுழலும் பாகங்கள். அதே போல் மின்னல் வேகத்தில் சுழலும், அதையும் தாங்கணும். இது ஒரே ஒரு உலோகத்தில் செஞ்சுருக்கணும். இது நமக்கு தெரியாமல் இருந்தது. அதுபோக தெர்மல் பேரியர் கோட்டிங் அப்படிம்பாங்க. இதுக்கு ஒரு உலோக பூச்சு கொடுக்கணும் இந்த என்ஜினில் உள்ள அநேக பாகங்களுக்கு. அது என்ன வகை பூச்சை கொடுக்கறது, அது எப்படி செய்யுது, அதுவுமே நமக்கு தெரியல. அது போக ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட், போர் விமான என்ஜினை கீழே செஞ்சிடறோம், அது கீழே வச்சு சோதனை செஞ்சு பார்க்கலாம், அது நம்மகிட்ட இருக்கு. அதை மேலே பறக்க வச்சு உண்மையாகவே வச்சு சோதனை பண்ணும். அந்த சோதனை கூடம், அந்த பறக்க வைப்பது அதில் நம்மகிட்ட இல்லை. இதெல்லாமே தொடர்ச்சியாக பிரச்சனைகளாக பார்க்கப்பட்டது. இன்னைக்கு வெறும் 5 நாடுகள் தான் போர் விமான என்ஜின்களை செய்து கொள்ளை கணக்கில் கோடியாக சம்பாதித்து கொண்டிருக்காங்க. ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, சீனா, இந்த 5 நாடுகளை சொல்லலாம் சுயமாக அவர்கள் தயாரிக்கிறார் என்று. ஆனால் இந்த போர் விமான என்ஜினை கண்டுபிடித்தது இவங்க இப்போ செய்யறாங்கன்னு சொல்லணும். கண்டுபிடித்தது ஜெர்மனி. 1939 ஜெர்மனி போர் விமானம் செய்து சண்டையில் கலக்க வச்சாங்க. அதற்கான என்ஜினை வடிவமைப்பது, அதாவது கனவில்
வடிவமைத்து அதில் நிஜத்தில் உருவாக்கியது ஜெர்மனி தான். இந்த இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனி தோல்வி அடைந்த பிறகு இந்த போர் விமானத்தை உருவாக்கியவர்கள் எல்லாமே ஜெர்மனியை விட்டு அங்கங்கே போனாங்க, பல நாடுகளுக்கு போனாங்க. ஏன்னா தோத்துட்டாங்க, அடிமைப்படுத்தப்பட்டாங்க, எல்லா நாட்டுக்கும் பிழைப்புக்காக போனாங்க. அங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஜெர்மனி தொழில்நுட்பம் தான் அங்கிருந்து முதலாக இங்கிலாந்துக்கு போச்சு. அது ஒரு சேனல், அது ஒரு வழியாக போனாங்க. அங்கிருந்து போனவங்க இங்கிலாந்தில் போர் விமான இன்ஜினை உருவாக்குனாங்க. முதல்ல ஜெர்மனிக்கு அடுத்து இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு போச்சு போர் விமான என்ஜின் தொழில்நுட்பம். அதுக்கப்புறம் பிரான்ஸுக்கு போச்சு. இதெல்லாமே ஒரு சேனல், ஒரு வழி. இன்னொரு வழி என்பது ஜெர்மனியிலிருந்து ரஷ்யாவுக்கு போச்சு, ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கு போச்சு. ரஷ்யா சீனாவுக்கு கொடுக்கல, அங்கே வச்சு உற்பத்தி பண்ணும்போது அதை திருட்டுத்தனமாக காப்பி பண்ணி அதை சீனாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் 5 நாடுகள் இன்னைக்கு செய்கிறாங்க. ஆனால் இதை கண்டுபிடித்தது ஜெர்மனி தான். இந்த முழு புகழும் ஜெர்மனி தான் போகணும். இப்போ ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கனால பொதுவாக 3 நாடுகள் சேர்ந்து போர் விமானத்தை செஞ்சுக்கிறாங்க. ஜெர்மனி அதை தாண்டி பொருளாதாரத்தில் அந்த தேசத்தை மின்னல் வேகத்தில் வளர்த்தி கொண்டிருக்காங்க. ஆனால் இதற்கு சூத்திரதாரி ஜெர்மனி தான். புட்டின் சமீபத்தில் இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அப்போ ஒரு பேட்டி, ஒரு பெண் நிருபர் அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, S-400 வான் பாதுகாப்பு சாதனம், S-500 வான் பாதுகாப்பு சாதனம், Su-57 நவீன 5ஆம் தலைமுறை அல்லது 6ஆம் தலைமுறை சொல்லலாம் போர் விமானம். இதெல்லாம் நீங்க இன்னும் எவ்வளவு இந்தியா கொடுக்க போறீங்க, இல்லை நீங்க இந்தியாவில் செய்ய போறீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி புட்டின்ட்ட வைக்கப்பட்டுச்சு. புட்டின் ரொம்ப அருமையா பதில் சொன்னார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கும் நட்பு வாங்குவது விற்பது போன்ற நட்பு அல்ல அப்படின்னு பதிவு பண்ணார். அதாவது நம்ம போய் ரஷ்யாட்டிருந்து ஒன்று வாங்குறோம், ரஷ்யாவுக்கு ஒன்று விற்கிறோம், அதை போன்ற நட்பல்ல. அதை தாண்டி மகத்தான நட்பு இந்தியாவுடன் நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்தியாவை உற்பத்தி செய்யும் நாடாக நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணார். அதான் நாங்கள் விற்க போறதில்ல, இப்போ எல்லாத்தையுமே அதையும் சொல்லி இன்னொன்று சொன்னார். இதை தாண்டியும் இப்போ நீங்க சொல்ற S-400, S-500, Su-57 இதை தாண்டியுமே பிரம்மாண்டமான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் கூடமாக இந்தியாவை மாற்றுவோம். வாங்கும் விற்கும் வியாபாரிகள் அல்ல நாம், இப்படிதான் அவர் பேசினார். இதே கருத்தை இன்னொரு நாடும் பதிவு பண்றாங்க. அது இஸ்ரேலையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இந்த வாங்கும் விற்கும் வியாபாரம் அல்ல, இந்தியாவை உற்பத்தி கேந்திரமாக மாற்றுவோம். இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம் இங்கே கொடுக்கப்பட்டு இந்தியாவில் அவை உற்பத்தி செய்யும் சொல்லி இஸ்ரேல பேசியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேலை தாண்டியுமே ஒரு படி மேலான நட்பு ரஷ்யாவுடைய நட்பு தான். அதன்படி அதுக்கப்புறம் இந்த புட்டின் பேசியதுக்கு அப்புறம் இதற்கான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. 100க்கு 100% இந்தியாவில் Su-57E இஸ்ரேலியா 177S போர் விமானத்தின் என்ஜின் முழுக்க இந்தியாவிலே கட்டப்படும். இனிமேல் புட்டினுடைய இந்த பேட்டிக்கு அப்புறம் தான் ரஷ்ய அதிகாரிகள் இந்த அறிக்கையை கொடுத்தாங்க. என்னால் இப்போ வரைக்கும் கனவுல கூட இது நம்ப முடியாத அறிக்கையா பார்க்கப்படுது. என்னால் கனவுலே அது நம்ப முடியாது. அப்பேற்பட்ட அறிக்கை இது. 5ஆம் தலைமுறை என்ஜின். இந்த 5ஆம் தலைமுறை என்ஜினை 3 நாடுகள் தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ரஷ்யா, அமெரிக்கா, இப்போ இந்தியாவுக்கு வரும். சீனாவில் அது இல்லை. 5ஆம் தலைமுறை என்ஜினான Su-57E பவர் பிளான்ட் இஸ்ரேலியா 177S போர் விமானத்தின் என்ஜின் முழுக்க இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும். முழுக்க தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு கொடுக்கப்படும். அது தொழில்நுட்பத்தையும் நாங்கள் கொடுத்து அதை உற்பத்தியும் செய்ய வைப்போம் சொல்லி ரஷ்யாவில் சொல்லியிருக்கிறாங்க. இது சீரியல் ப்ரொடக்ஷன் அப்படிம்பாங்க, தொடர்ச்சியாக உற்பத்தி செய்வது. அதாவது ஒரு கடைசியில் ஒரு சின்னதாக அந்த விமான என்ஜின் உற்பத்தி ஆகும். சீரியல் ப்ரொடக்ஷன் அப்படி தான் வரும். படிப்படியாக அதே கட்டடத்துக்குள்ள வளர்ந்து அந்த முதல் இடத்துக்கு போகும்போது முழுமையான போர் விமான என்ஜினாக மாறி இருக்கும். இதுதான் லைன் ப்ரொடக்ஷன் அல்லது சீரியல் ப்ரொடக்ஷன் சொல்கிறது.
முழுக்க முழுக்க இங்கே உற்பத்தி செய்யப்படும். இது வந்து HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட்ல வந்து கோராபுட் டிவிஷன் ஒடிசாவில் இருக்கு. அந்த ஒடிசாவில் வைத்து முழு அசம்பிளி முழுவதுமாக உற்பத்தி இந்த விமானத்தின் இன்ஜின் அங்கே தான் செய்யப்படுது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ரஷ்யா சொல்லியிருக்காங்க, இந்த ரகசியம் யாருக்குமே கசியக்கூடாது. இதுவரைக்கும் வந்து 5 நாடுகள் தான், அதுவுமே இந்த 5ஆம் தலைமுறை இன்ஜின் விசேஷமானது 3 நாடுகள் தான் இந்தியாவோட சேர்ந்து, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியான்னு தான் சொல்லணும். இதை நீங்கள் யாருக்குமே எக்காரணம் கொண்டும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன நிபந்தனை. நம்ம நிச்சயமாக அதை காப்பாற்றுவோம். இந்தியா வந்து நம்பகத்தன்மை மிக்க நாடு, காப்பி பண்ண மாட்டாங்க, இந்த சீனாவை போல திருட மாட்டாங்க. அதனால தான் பாருங்க இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை இந்தியா கொடுத்துருக்காங்க. அதனால தான் எப்பவுமே நேர்மையாக நடந்துக்கிட்டா இன்னைக்கு இல்லை நாளைக்கு நிச்சயமாக மதிக்கப்படுவோம். அதற்கேற்ற நேர்மைக்கேற்ற பலன் கிடைக்கும். இன்னைக்கு வந்து இந்த விமான என்ஜின் தயாரிப்பது கோடான கோடி வருமானம் கொடுக்கும் துறை. இன்னைக்கு வந்து இங்கிலாந்து வந்து ஜெர்மனிலேருந்து வாங்கி இன்னைக்கு இங்கிலாந்தில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் இந்த விமான என்ஜின்களை செய்கிறாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் எலக்ட்ரிக் GE நிறுவனம் மற்றும் ஃப்ராட் அண்ட் விட்னி, இது ரெண்டும் முக்கியமானது. இவங்க அமெரிக்காவில் செய்கிறாங்க. பிரான்ஸில் வந்து சஃப்ரான் அவங்க செய்கிறாங்க, சஃப்ரான் கம்பெனி செய்கிறாங்க. ரஷ்யாவில் அநேக கம்பெனி செய்கிறாங்க. குறிப்பாக வந்து யுனைடெட் என்ஜின் கார்பரேஷன் மற்றும் சாட்டன் மற்றும் கிளிமோ, இன்னும் அநேக நிறுவனங்கள் ரஷ்யாவில் இந்த விமான என்ஜினை செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போன்று இனி வரும் காலத்தில் HAL போர் விமான, அதுவும் 5ஆம் தலைமுறை போர் விமான என்ஜினை செய்கிறாங்கன்னு சொல்லி உலகம் பூரா புகழப்படும். இந்த தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நம்ம என்னென்ன இடத்துல பின்தங்கி இருந்தோமோ அதெல்லாமே ரஷ்யா கொடுக்குறாங்க. இந்த தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் வந்து முழு தயாரிப்பு வரைபடத்தை தரப்போகிறாங்க. ஒரு என்ஜின் வந்து எப்படிலாம் தயாரிக்கப்படணும் அதோட வரைபடம், முழு வரைபடத்தை ரஷ்யா தரப்போகிறாங்க. இந்த சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட், அதாவது ஒரே ஒரு உலோகத்தில் ஆன இந்த ராட்சச காற்றாடிகள் மற்றும் உள்ள இருக்க டர்பைன் பிளேடுகளை வந்து எப்படி வார்ப்பில் செய்வது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு உலோகம் அல்ல, அது வந்து ஒரே ஒரு உலோகத்தை வந்து லேத்தில் வச்சோ எதுலேயே கட் பண்ணுறதில்ல. இது வார்ப்பில் ஊற்றப்பட்டு அந்த வார்ப்பில் வந்து அந்த அச்செடுக்கப்பட்டு இந்த உலோகங்கள், இந்த பாகங்கள் வருது. அதை எப்படி வார்ப்பில் உருவாக்குவது, பிளாஸ்மா கோட்டிங், அதாவது தெர்மல் பேரியர் கோட்டிங், இதை எப்படி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து டைட்டானியம் வந்து ரொம்ப கடினமான மெட்டீரியல், உலோகம். அதோட டங்ஸ்டன், நம்ம வந்து மஞ்சள் பல்புக்குள்ளே முதல்ல இருக்கும், டங்ஸ்டன் ரொம்ப வலிமையானது தான். ஆனால் இத்தனை 1000 விமான என்ஜின் செய்யறதுக்கு டங்ஸ்டன் கிடைக்காது. அப்போது இது எப்படி டங்ஸ்டனுக்கு இணையான, டைட்டானியத்துக்கு இணையான உலோகமாக இதை மாற்றுவதுன்னா இதற்கு கொடுக்கப்படும் கோட்டிங் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த தெர்மல் பாரியர் கோட்டிங்கில் வந்து 13,727 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் போகும். இதெல்லாம் எப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. தண்ணீர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் கொதிக்க வைக்கும்போது தண்ணியே இருக்காது, அது ஆவியாக மாறிடும். அந்த ஆவியிலாம் கை வச்சா கை பொத்து போயிடும். சுடுதண்ணியில் கூட கை வைக்கலாம், இந்த நீராவி கொதிநிலை நீராவியில் கை வைக்கவே முடியாது. அது 100 டிகிரி. இங்கே வந்து 13,727 டிகிரி செல்சியஸில் வெப்பங்கள் போகும் இந்த பிளாஸ்மா கோட்டிங்கில். இந்த பிளாஸ்மா கோட்டிங், தெர்மல் பாரியர் கோட்டிங் வந்து இதில் வந்து கேஸ் இணைக்கப்படும் ஒரு வித்தியாசமான உலோக பூச்சுன்னு சொல்லலாம். மின்சாரத்தின் மூலமாக ஒரு ஒளிக்கற்றை, டார்ச் லைட்லேருந்து போகிறது இல்லையா, போகும் பார்த்தீங்களா, அதை போன்ற ஒன்று போகப்படும். இதோட வந்து அடிப்படை உலோகங்களாக பூச்சப்படும் கலவைகளாக வந்து அலுமினியா, டைட்டானியா, இட்டீரியா, ஸ்டேபிளைஸ், ஜிர்கோனியா, இதை போன்ற உலோகங்களை வந்து பவுடர் மாதிரி பண்ணிடுவாங்க. பவுடர் மாதிரி பண்ணி
அதை ஒரு அடைப்பான்குள் வைத்து அதுக்கப்புறம் அதை கரைசலாக மாற்றி இவ்வளோ பெரிய வெப்பநிலையில் அந்த ஒளிக்கற்றை மின்சாரத்தின் மூலமாக அது கேஸுமே இணைக்கப்படுது. ஒரு நவீனமான வெல்டிங் மாதிரி கூட சொல்லலாம். இதன் மூலமாக மிக வேகத்தில் எந்தெந்த உலோகங்களுக்கு இந்த பூச்சு தேவையோ அந்தந்த உலோகங்கள் மீது இந்த பூச்சு ஒரு மின்னல் வேகத்தில் தெளிக்கப்படும். இது எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு நவீன இயந்திரங்களில் செய்யப்படுகின்ற ஒன்று இந்த தெர்மல் பாரியர் கோட்டிங். இது எப்படி சொல்றது, முடியை விட மிக நுண்ணிய அளவு தான் இந்த பூச்சு இருக்கும். ஆனால் இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2 mm இல்லை, நீங்கள் ஸ்கேலில் குட்டியாக இருக்கிறது தான் மில்லிமீட்டர். அந்த 1 மில்லிமீட்டரை 5ஆக பிரித்து 0.02 மில்லிமீட்டர் இதுதான் அதோட அளவு, அந்த பூச்சோட அளவு. முன்ன காலத்துலலாம் 2 mm வரைக்கும் 2 மில்லிமீட்டர் அளவுக்கு இந்த பூச்சு இருந்தது. அதனால் எடை கூடும், செலவு அதிகமாகும் இந்த பொருள்லாம் பூச்சும் போது. இப்போ இன்னும் ரொம்ப மெல்லிதாக இந்த பூச்சை மாற்றிட்டாங்க. இந்த பூச்சை பூசின பிறகு அந்த உலோகம் கிட்டத்தட்ட டங்ஸ்டன் போல வலிமையாக மாறிடும். டங்ஸ்டன் தேவையில்லை, இந்த பூச்சுக்கள் அது டங்ஸ்டனை போல மாறும். இதை பூசின பிறகு துரு பிடிக்காது, அதிக வெப்பத்தை தாங்கும். ஏன்னா இங்கே வெப்பம் 13,727 டிகிரி செல்சியஸில் போயிட்டு இருக்கு. அதனால போர் விமானத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 1400 டிகிரி செல்சியஸ் தான். அதை தாங்கும் உலோகமாக இது மாறிடும். அதே போல நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடிய உலோகமாக மாறும், உடையாத உலோகமாக மாறிடும் இந்த பூச்சுக்களின் ரகசியத்தால். இதை நமக்கு சொல்லித்தர போறாங்க. இந்த பூச்சுக்கள்லாம் டர்பைன் பிளேட், இந்த முன்னால் சுற்றுற ராட்சச கண்ணாடி, குறிப்பாக உள்ள இருக்கிற டர்பைன் பிளேட், ஏன்னா அதான் மிக அதிக வெப்பத்தில் இருக்கும். முன்னால் இருக்க ராட்சச காற்றாடி கூட அவ்வளோ வெப்பமாக இருக்காது. உள்ள இருக்க டர்பைன் பிளேட்ல கம்பஸ்டன் சேம்பர்பாங்க, எரிப்பு தொட்டிகள். அங்கே தான் எரிபொருளும் காற்றும் சேர்ந்து மிக அதிக வெப்பத்தில் எரியும். அங்கெல்லாம் தான் 1400 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தொடர்ச்சியாக இருக்கும். அது போக பின்முனை நாசில்பாங்க, அந்த வெப்ப அழுத்தமான காற்று வெளிப்படும் பகுதி, அதுக்கெல்லாமே இந்த கோட்டிங் நிச்சயமாக அவசியம். இந்த கோட்டிங் இருந்தால் மட்டுமே அந்த உலோகங்கள் தாங்கும். இந்த ரகசியத்தை நமக்கு சொல்லித்தர போறாங்க. அந்த டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பம் பூராமே நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம செய்ய போறோம். முழுக்க நம்ம செய்ய போறோம். இந்த என்ஜின் Su-57E போர் விமானத்துக்கு மட்டுமல்ல, இப்போ நம்ம இந்தியாவில் Su-30MKI வகை போர் விமானம் மிக அதிகமாக இருக்கு. 260 போர் விமானங்களை நம்ம வச்சிருக்கோம். ஒரே வகை போர் விமானம் மிக அதிகமாக இருக்கிறது இந்த Su-30MKI தான். இந்திய விமானப்படையின் முதுகெலும்பு இந்த போர் விமானங்கள் தான். வருகின்ற நாட்களில் இந்த போர் விமானத்துக்கு இப்போ நம்ம தயாரிக்கிற என்ஜின்களை பொருத்தலாம். அப்படி பார்க்கும்போது 2040 வரைக்கும் இந்த Su-30MKI போர் விமானத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்ஜின் நம்மளே தயாரித்து அதுக்கு மாற்ற போகிறோம். 2040 வரைக்கும் அந்த போர் விமானத்தை மாற்ற வேண்டிய செலவு இல்லை. முதல் கட்டமாக 240 இந்த என்ஜினை நம்ம சொந்தமாக தயாரிக்க போகிறோம். இந்த ஒடிசாவில் வைத்து HAL தயாரிக்க போகிறாங்க. 2029 2030 இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த என்ஜினை நம்ம கொடுக்க போகிறாங்க, இந்தியா கொடுக்க போகிறாங்க. இந்திய இராணுவத்திற்கு முதல் பேட்சில் முதல் தயாரிக்கப்படும் என்ஜினில் 54% பாகங்கள் இந்தியாவுடைய பாகங்கள் தான் இருக்கும். தொழில்நுட்பம் முழுக்க இந்தியாவுடையதாக இருக்கும். ரஷ்யா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாகங்கள் 54% பாகங்கள் இருக்கும். அதற்கடுத்து இன்ஜின் உற்பத்தி ஆகும் போது முழுக்க இந்தியாவின் பாகங்கள் 75% வந்துடும். இந்த தயாரிக்கப்படும் என்ஜின்கள் இந்தியாவிற்கு மற்றும் ரஷ்யாவிற்கு, அதற்கப்புறம் மீதம் இருக்கும் என்றால் வரும் காலத்தில் அதை நம்ம உலக நாடுகளுக்கு 2 தேசம் சேர்ந்து ஏற்றுமதி என்ஜினாக ஏற்றுமதி செய்வோம். தொழில்நுட்பத்தை நம்ம தரவே கூடாது. இந்த ஒடிசாவில் வைத்து இதோட ஃபைனல் அசம்பிளி முழுமையாக இந்த என்ஜின் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் இந்த சிங்கிள் கிறிஸ்டல் டர்பைன் பிளேட்
காஸ்டிங், அதாவது ஒரே உலோக அச்சு வார்ப்பு இந்த டர்பைன் பிளேடில், அதையுமே அதுபோக ஹாட் செக்ஷன் சோதனைப்பாங்க, இந்த கொதிநிலைகளில் சோதிப்பது, அதற்கப்புறம் இந்த தெர்மல் பேரியர் கோட்டிங், பிளாஸ்மா கோட்டிங், இதெல்லாமே ஹைதராபாத்தில் செய்ய போகிறார்கள் என்று சொல்லப்படுது. அதற்கப்புறம் அதை ஒடிசாவில் போய் மாட்டுவாங்க. இதுக்கு 2800 கோடி ரூபாய் முதலீடு முதற்கட்டமாக இதுக்கு தேவைப்படும். 2029 இந்த என்ஜின் வந்துடும். SU-57E போர் விமானம் 5.5 தலைமுறை அதை தாண்டிய போர் விமானம்பாங்க. இந்த மேற்கத்திய நாடுகள் தொடர்ச்சியாக சதி செய்து அந்த போர் விமானம் ரஷ்யாவை தாண்டி வெளியே ஏற்றுமதி ஆகாமல் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த என்ஜின் உற்பத்தி செய்து அதுக்கப்புறம் இந்த போர் விமானம் நம்மளே உற்பத்தி செய்தால் இந்த SU-57E மிகப்பெரிய அளவில் வியாபாரத்தை நோக்கி நகரும்னு சொல்லப்படுது. இந்த என்ஜின் தொழில்நுட்பம் தான், இந்த போர் விமானத்தின் என்ஜின்கள் தான் சின்ன மாறுதல் பண்ணி பயணிகள் விமான என்ஜினாகவும் அதுதான் வரும். தொழில்நுட்பம் ரெண்டுக்கும் ஒன்று தான். இதை நம்ம செய்யும்போது அடுத்து நமது பயணிகள் விமான என்ஜினுமே இந்தியாவிலேயே செய்ய ஆரம்பிப்பாங்க. இத்தனை வருடமாக மேற்கத்திய நாடுகளால் மறைக்கப்பட்ட தொழில்நுட்பம், அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகளால் மறைக்கப்பட்ட தொழில்நுட்பம் என்ஜினா வேணால் நம்ம வாங்கிக்கலாம். அதுவும் முன்கூட்டியே பணத்தை கொடுத்து வருடக்கணக்கில் காத்திருந்து என்ஜினா கூட வாங்கிக்கலாம். என்ஜினா தான் வாங்க முடியும். ஆனால் ஒரே ஒரு உத்தரவில் இது எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி ரஷ்யா மாபெரும் இந்த உதவியை நமக்கு செஞ்சுருக்காங்க. நிச்சயமாகவே மிகப்பெரிய தலைப்பு செய்திகளாக மாற வேண்டியது. தமிழ்நாட்டு பத்திரிகையில் ஒரு சின்ன பெட்டி செய்தியாக கூட வரல. இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்ந்திருக்கு, வரல. இதெல்லாமே மேற்கத்திய நாடுகளுக்கு மிகப்பெரிய பொறாமை. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு உலகத்திலேயே மிக வேகமான ஏவுகணை பிரம்மோஸ், இதை போன்ற ரஷ்யா இந்தியா கூட்டு தயாரிப்பு தான். தொழில்நுட்பம் ரஷ்யாவுடையது, அதை உற்பத்தி செய்வது இந்தியா. இந்த விமான என்ஜின் முழுக்க முழுக்க தொழில்நுட்பம் ரஷ்யா நமக்கு கொடுத்து நம்ம உற்பத்தி செய்ய வைக்கிறாங்க. கடைசியாக திரும்ப முதல்ல சொன்னதை சொல்லிடுறேன். இன்றைக்கு விண்வெளிக்கு ராக்கெட் ஏவுதலில் இந்தியா தலை சிறந்த நாடு. விரைவில் சூரியனையே நாம் தொடப்போகிறோம் என்று மார்தட்டி பேசிக்கொண்டிருக்கோம். அதே போல நாளை இந்தியாவின் போர் விமானங்கள், இந்தியாவின் பயணிகள் விமானங்கள் இந்திய தயாரிப்பான என்ஜினை மாட்டி வானை பூராமே ஆதிக்கம் செலுத்தப் போகிறது. அதற்கும் இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்துக்கும் இந்த விமான என்ஜின் தொழில்நுட்பத்துக்கும் முழுக்க முழுக்க பின்னணியில் இருந்த நாடு ரஷ்யா தான். எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு காலத்திலுமே ரஷ்யாவின் இந்த பேர் உதவியை நாம் மறக்கவே கூடாது. நன்றிகள்.